இந்த செஷனில் 1600 கொஸ்டின் டு 1650 ரீட் பண்ணுவோம். 10th புக்கு. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறது இனமொழி விடை. இந்த செகண்ட் கொஸ்டினும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருப்போம், ஏவல் விடை. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், நான் ஆல்ரெடியே டெஸ்ட் வச்சுருப்பேன். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது வந்து பார்த்திங்கன்னா அறியா வினா. நிறையா பேர் ஆன்சர் 50% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் அறிவினா ஐய வினா ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் காலம் ஃபுல்லாக நிறைய பேர் படிச்சுருவாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற காலமில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் விட்டுருவாங்க. ஸோ அதிலிருந்தால் கொஷின் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவு வந்து அறியா வினா. கொஷின் நம்பர் 4 பாருங்கள். இப்போ ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் டெண்டர். ஸோ இதுக்கு வந்து கருத்துரு அப்படிங்கிற தமிழாக்கம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, உங்களுக்கு சட்டமன்ற மேலவை கிடையாது, நம்மக்கிட்ட சட்டமன்ற பேரவை மட்டும் இருக்குது. ஸோ அதனால் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு இந்த இடத்துல டிஃபைன் ஆகும். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆக்சுவலாக சட்டமன்ற பேரவை உறுப்பினர்னாலும் சட்டமன்ற உறுப்பினர்னாலும் ஒரே மீனிங் தான். சட்டமன்ற மேலவை தமிழ்நாட்டில் கிடையாது. 1986 நவம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா அபோலிஷ்டு, நீக்கப்பட்டது. அதெல்லாம் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீடியானா ஊடகம், லிங்குவாஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் புக்லேயே நம்ம படிக்கிறோம். இது 8th புக்கில் இருக்குது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல். இதுக்கு உவமை கண்டிப்பாக நிறைய தொடர் கொடுத்து கேட்குறாங்க. 2-3 கொஸ்டின். வெளிப்படைத்தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியாருடைய பாடல்கள் இல்லை அப்படின்னா திருக்குறள், ஏதாவது பழமொழி கொடுத்து கூட அதுக்கு என்ன உவமை அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்குறாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். 8th புக்கு 12th புக்கில் நிறையா இருக்குது பழமொழிலாம். அப்புறம் காக்கை உட்கார பழம் விழுந்தது போல. இதுக்கு வந்து தற்செயல் நிகழ்வு. ஸ்கூல் புக்கில் லோயர் லெவல்லே இருக்குது 8th ஸ்டாண்டர்டில். ஒற்றுமையின்மை. 9th புக்கு நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது. அப்துல் நேற்று வருவித்தான் எதை டிஃபைன் பண்ணுதுன்னா பிறவினை. ஸோ இதில் உடைந்து போயிற்று அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல செய்பாட்டு வினையாக வருது. பானை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருச்சின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த மீனிங்கில் தான் அந்த தொடர். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி. ஸோ தொடரை படித்து பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு, உணர்ச்சி தொடர். விடைக்கேற்ற வினா. இன்னும் வினா சொல் நிரப்புக. ஒரு கொஷின் விடைக்கேற்ற வினா இந்த மாதிரி தொடர் கொடுத்து கேட்குறாங்க. இன்னொரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வினா சொல் நிரப்புகன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே. இப்போ நீங்கள் இந்த 1600 கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க.
யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? இதில் பாருங்கள், விடைக்கேற்ற வினா. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னா, ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன? எவ்வளவு? எத்தனை வேணால் அந்த வாழைப்பழங்கள்? ஆப்ஷன் ஏபிடியெல்லாம் உங்களுக்கு படித்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இது ஆப்ஷனாக ஆன்சராக இருக்காது. விடைக்கேற்ற வினாவை கொஸ்டினாக இது ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடுனா தமிழ் நீங்கள் அதான் எல்லா சொற்களுமே இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் யூனிட் நான் நடத்தியிருப்பேன். எது சார் அப்படின்னா, கேட்கிறதா என் குரல். ஸோ அதில் எல்லா வரிகளுமே படித்து பொருள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதிலிருந்து கூட கொடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். தென்றல் அப்படின்னு கொடுத்து கூட இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொற்களை இப்போ இந்த இடத்துல தொடுதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூல் புக்லேயே எல்லா சொல்லுக்கும் கொஞ்சம் பொருள் தெரிஞ்சுக்குங்க. இன்கே ஸ்கூல் புக்கில் 1 2 இல்லைன்னா கூட ரெஃபர் பண்ணியாவது கொஞ்சம் சொல்லும் பொருளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அப்போ தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்கில் தான் இந்த சொற்கள் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு என்ன தெரியாது, நமக்கு பொருள் தெரியாது. பொருள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்லும் பொருளும் கொஞ்சம் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணுங்கள். கிளாஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடுத்தல் அப்படின்னா அணிதல், தொடுதல் அப்படின்னா தீண்டுதல். இதெல்லாம் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். மறைந்து மறைத்து. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி கொஷின்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல், ஒரு சொல் தரும் பல பொருட்கள், இல்லை பல சொல் தரும் ஒரு பொருள், எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். பசி கண்ணை மறைத்தது, உணவு உண்டதால் பசி மறைந்தது. பசி கண்ணை மறைந்தது அப்படின்னு வராது. ஏன்னா இந்த தொடரை படித்து பார்க்கும்போது இதில் ஆப்ஷன் 3rd and 4th படித்து பார்த்தா உங்களுக்கு பொருள் தராது. மீன்ஸ் உங்களுக்கு தொடரே தவறு. உணவு உண்டதால் பசி மறைத்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 4 தவறு படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. 1 and 2 மட்டும்தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான தொடர். ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர். இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். இயற்கையின் அழகிய நாட்டியங்கள் அசைவுகள் அனைத்தும். ஸோ இதில் தொடரை படிச்சிங்கனாவே தெரியுது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. தொடரை படித்து பார்த்தா பொருளே கண்டுபிடிக்க முடியல. ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் சி படித்து பாருங்கள். அழகிய நாட்டியங்கள் அனைத்தும் இயற்கையின் அசைவுகள். ஸோ இந்த இடத்துல இயற்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் உங்களுக்கு எதுவாக வரும். தொடரோட முதல்ல வரும். அதே மாதிரி ஆப்ஷன் டியும் அதே மாதிரி தான். அழகிய அசைவுகள் அனைத்தும் இயற்கையின் நாட்டியங்கள், அழகிய நாட்டியங்கள் அனைத்தும் இயற்கையின் அசைவுகள்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே தவறு. சிஎன்டி. ஆப்ஷன் ஏவும் அதில் பொருளே தெரியல. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இதுவும் படித்து பாருங்கள். விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும். ஓட்டுநர் உரிமம் இன்றி சட்டப்படி குற்றம் வண்டிகளை ஓட்டுவது. இதுலேயும் தவறு சொற்கள் பாருங்கள். தொடரை படித்து பார்த்தீங்கன்னா முழுமையாக
முழுமை அடையலை, என்ன பொருள்னு தெரியல, எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியல. சொற்கள் கரெக்டு, தனித்தனியாக சொற்களை படிக்கும்போது கரெக்டாக இருக்கும், தொடராக படிக்கும்போது தவறாக இருக்குது. ஸோ நீ சொற்களை படித்து எடுத்துடாதீங்க. அந்த சொற்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக தொடராக இருந்தது பொருள் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் சரியான தொடரை தேர்ந்தெடுக்குன்னு தான் சொன்னாங்க. பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், சரி அந்த ஸ்டேட்மெண்ட் தொடர் ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த தொடர் முழுவதும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடரில் பொருள் தரணும். ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. 2000 ஆண்டுகால ஏறு தழுவுதல் தொன்மையுடையதுன்னு வராது. இந்த இடத்துல தொடரோட எழுவாய் எது, பயனிலை எது, செய்படு பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எழுவாய் தெரியல, பயனிலை தெரியல, செய்படு பொருள் தெரியலனா ஸோ இந்த மாதிரி கூட பொதுவாக ஒரு தொடர் கொடுத்து கேட்குறாங்கன்னா உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செய்படு பொருள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஈவன் உங்களுக்கு 3rd 4th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் பாருங்கள். 5th ஸ்டாண்டர்டு வரைக்குமே கூட பேசிக்ஸாக நிறைய தமிழ் இலக்கணத்தில் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்கூல் புக்லேயே. எழுவாய் எது, பயனிலை தெரியல அப்படின்னா ஜென்ரலாக ஒரு தொடர் கொடுக்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் அப்படியே இலக்கணம் நடத்தும் போது கொஞ்சம் ப்ரீஃபாக டீச் பண்ணுறேன். ஸோ இது ஈஸியாக நீங்கள் அடிச்சிருவீங்க. அகர வரிசைப்படுத்துறதுங்க இப்போ உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் தான் முதல்ல வரும். அந்த மாதிரி சொற்கள் இருக்கிறத ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள். அகர வரிசைப்படுத்தி எழுதுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் ஆன்சர் பண்ணிடுறீங்க எல்லாருமே. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. மேபி அந்த கை, தை, நே, நை வரிசை அந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைரெக்டாக உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் மீன்ஸ் உங்களுக்கு நம்ம டே பை டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொற்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய சொற்கள்லாம் ஆன்சர் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்து கம்ப்ளீட் ஆனது. வினைமுற்று படித்தான். கேள், இதனுடைய வினையாளனை பெயர் தான் கேட்குறாங்க. மாற்றி ஆப்ஷன் எடுத்துடாதீங்க. கேட்டவர். இது தொழில் பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு சுடு அப்படின்னா சுடுதல். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கை டிஃபைன் பண்ணுது. மயங்கிய வேர்ச்சொல் வந்து மயங்கு, கட்டளையிடுதல். மயன் எடுத்துடாதீங்க, கட்டளையிடுதல் வந்து மயங்கு. ஸோ இதில் இப்போ வேர்ச்சொல்னா கட்டளையிடுதல். சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணையை தேர்க்குன்னு கேட்குறாங்க. பொருந்தாத இணை அப்படின்னா தவறான இணை. வேரல் அப்படின்னா வெல், கோரல் அப்படின்னா கொல், சேரல் அப்படின்னா செல், கோடல் அப்படின்னா கோடுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் தவறான இணை ஆப்ஷன் பி. இந்த மாதிரி ரீட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஓஎம்ஆரில் ஒரு ஆப்ஷனை 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறது, ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு திரும்ப அதை எரேஸ் பண்ணுறன்ட்டு ஓவர் ரைட்டிங் பண்ணுறது. ஓகேங்களா? ஓஎம்ஆரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த பார்ட்டில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். நீங்கள் இப்போயே கமிஷன் வெப்சைட் எடுத்து நீங்கள் கமிஷனில் டிஎன்பிசி
உடைய இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓஎம்ஆரோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு காப்பி நியர்பையில் பிரிண்ட் போட்டு ஒரு 1 or 2 3 எக்ஸாம்ஸ் நீங்கள் ஓஎம்ஆரில் டிஎன்பிசி ஓஎம்ஆர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாமுக்கு வந்தபோது வர அன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இருந்தாலும் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக, ஏன்னா ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தான் மைனஸ் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்விஜிலேட்டருக்கு நோ இஷ்யூஸ் அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதாவது பார்ட் ஏ பார்ட் பியில் கொஸ்டின்ஸ் மிஸ்மேட்ச் இல்லை கவுண்டிங்கில் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் மார்க்ஸ் இவ்வளோ 2 marks 5 marks 3 marks மிஸ்டேக் பண்ணிங்களான்னு. நீங்கள் சப்ஜெக்டை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே 2.5 hours எக்ஸாமே முடிச்சிடலாம். அப்ஜெக்டிவ் டைப் தானே, சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தது அப்படின்னா 2.5 hours அதிகம் எனக்கு தெரிஞ்சு. தமிழில் இலக்கணம் தான் 40 minutes நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மேக்ஸில் நாலேஜில் இருந்ததுன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் 10 questions ரீட் பண்ணி அழகாக ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஜிகேலாம் ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் கான்செப்டாக தான் இருக்க போகுது. மீன்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் இல்லை அப்படின்னா அதில் கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் தவறான தொடரை தேர்ந்தெடு, கூற்று காரணம் சரியா தவறா, கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கமாகும். இந்த மாதிரிதான கொஸ்டின்ஸ் தான் இருக்கிறதுனால எல்லாமே உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் தான் இருந்தாவே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் 2 to 2.5 hours நீங்கள் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உண்கிறான் என்னுடைய வேர்ச்சொல் உன் அப்படின்னு அர்த்தம். வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை இடுதல். இதுதான் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் 10th பார்த்துருப்போம். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனே அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் விடை. பாருங்கள், இந்த கொஷின் தான் நான் நடத்தியிருப்பேன். குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள்லாம் எதை குறிக்கிறது? திசையை. ஓகேங்களா? நேற்றே பாருங்கள், நான் எழுதி போட்டிருப்பேன், டீச் பண்ணியிருப்பேன். கிழக்குன்னா என்ன, மேற்குன்னா என்ன, வடக்குன்னா என்ன, தெற்குன்னா என்ன. இது வந்து 10th தமிழ் புக்கில் தென்றல் காற்றுன்னு ஒரு நான் ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். அது வந்து உரைநடை பகுதியில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என் குரல் கேட்கிறதா அப்படிங்கிறது தான் அந்த டாப்பிக்கு. அதில் காற்றை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது திசை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இயலை ஃபுல்லாக நேற்று நான் அடுத்தது ரீட் பண்ணானே சொல்லியிருந்திருப்பேன். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு, இல்லை அப்படின்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை கண்டறிக, மேற்கோள் கொடுத்துட்டு சரியான சொற்றொடரை வரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ அந்த இயல் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. நிறையா விஷயங்கள் அந்த யூனிட்டில் இருக்குது. அதில் ஏன்னா பருவக்காற்றுகள், உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் எதெல்லாம் ரினியூபிள் எனர்ஜி அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள், உலக லெவலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு இந்தியா லெவலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குது, இதெல்லாம் தான் கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டாப்பிக்கில் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். சும்மா 2 லைனை மட்டும் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக கொஷின் கேட்டாங்களா அப்புறம் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. எல்லா கொஷினுமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். பட் ஆனால் சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துல ஸ்கூல் புக்கில் 87th பேஜா உலக நாகரிகங்கள் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணும் மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கொஷின் கேட்பாங்க. நீங்களும் அழகாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. இல்லை அப்படின்னா உரைநடை இலக்கியங்களில் அதிகமான கொஷினாக இருந்தது உங்களுக்கு. இப்போ டைரெக்டாக கொஷின்ஸ்க்கு இந்த பேசேஜ் அப்படியே ரீட் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டோமா, இந்த பேஜில் 35 பேஜ் இதே லைனு, இதுதான் ஆன்சரு அப்படி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்.
ஈஸியாக இருந்தது கொஸ்டின்லாம். பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடையாது. ஏரி இதனுடைய ஒலி வேறுபாடு பாருங்கள். ஸோ ஏரினா நமக்கு தெரியும், ஊர் சைடில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரி. ஸோ அதுக்கு தான் என்ன தொடராக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான். ஏன்னா மரத்தில் ஏறினான்ங்கிற மரங்கிறது ஏறுறதுங்கிறது மேலே ஏறுதல், மரத்து மேலே ஏறுறது அப்படிங்கிறது. ஏரியில் மீன் பிடித்தான், ஏரி பாருங்க, அந்த ஏணியில் ஏறினால், ஏரியில், இது எல்லாமே ரிமைனிங் 3 சொற்களுமே படித்து பாருங்கள். ஏசிடி எல்லாமே தவறான தொடர், தவறான பொருள் அந்த இடத்துல. மரத்தில் ஏறுதுங்கிறது பாருங்கள் எந்த வரி கொடுத்துருக்குறாங்கன்னு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எடுத்ததுமே ஆன்சர் சூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக கம்பல்சரியாக பார்த்துட்டு மற்ற 3மே படித்து பாருங்கள். அதில் கண்டிப்பாக தவறு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆன்சரை எடுத்து எழுதுங்க. டைரெக்டாக இல்லை கொஷின் படிக்காமையே எதிர்ச்சொல் தருக்குன்னா நிறைய பேர் எதிர்ச்சொல்னு படிக்கிறது இல்லை. அதே மாதிரி பிழையான தொடர்னால் பிழையான தொடர்னால் எதில் தொடரில் பிழை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். பிழையற்ற தொடர் அப்படின்னா பிழை அல்லாத தொடர் எடுத்து எழுதணும். தவறான இணை எதுனா 4ல் எது ராங் பேரு, சரியான இணை, தவறான இணை, பிழையுள்ள தொடர், பிழையான தொடர், எதிர்ச்சொல் தருக, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இதுக்கு எல்லாமே அதை ஒருமைப்பன்மை, பிழை நீக்குக. தொடரை படித்து பார்த்து சொல்லும் பொருளும் உணர்த்தும் தான் நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணணும். ஸோ 31 பாருங்கள். பயாலஜிலாம் படிப்பீங்க. இந்த சூழ்னா சூழ்நிலை தெரிஞ்சுன்னா கூட ஆராய்ச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடர். கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களில் விலை குறையாமல் இருந்தது. கார் பருவத்தில் அங்கே பாருங்கள் ஆப்ஷன் பியில் நன்றாக 3 சுழினா, இந்த இடத்துல தானியங்கள் பாருங்கள் ஆப்ஷன் பியில் வந்துட்டு 3 சுழினி. ஆப்ஷன் சியில் பாருங்கள் குறையாமல் குறை, அந்த குறை வேறு நம்ம பாடலில் வரும். இந்த குறை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொருளே தராது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி. ஸோ எல்லா இடத்துலையுமே சொற்கள்லேயே அவங்க தவறாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். குறை, நன்றாக, தானியங்கள், இதில் எல்லாமே அந்த சொற்கள்லேயே எழுத்துப்பிழை இருக்குது. எழுத்துப்பிழையே இருக்கும்போது அப்படிங்கும்போது தொடர் எப்படி கரெக்டாக இருக்கும்? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடரை ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் எடுத்ததுமே ஆப்ஷன், அதான் சொன்னது மாதிரி எடுத்ததுமே ஆப்ஷன் சூஸ் பண்ணாமல் எல்லா ஆப்ஷன்லேயும் எது தவறானது இல்லைன்னா கொஷினுக்கு தகுந்த மாதிரி எது கரெக்டானது, எது சரியான தொடர். நீங்கள் சரியானது ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்ததுமே கரெக்டாக இருந்தாலும் ரிமைனிங் 3 ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடாதீங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணும். ஏன்னா எல்லாருமே தமிழில் தான் மேக்ஸிமம் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளே ஆன்சர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம கொஷின் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலுமே கூட லாஜிக்காக கேட்டாலும் சொல்லும் பொருளும் கேட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது 100:1 1000:1 வச்சிங்கன்னா கூட 20 லட்சம் பேர் வராங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 to 8000 கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, தமிழே 100க்கு 100 போட்டுருவாங்க. எப்படி கொஷின் கேட்டாலுமே தமிழ் 100க்கு 100, 100 out of 98, 99 மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓரளவுக்கு பண்ணாங்களா கூட ஈஸியாக அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருது. நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா பண்ணி தமிழ் நல்லா பண்ணலாம் ஜாப் கிடைக்காது. ஏன்னா தமிழ் நீங்கள் 80, 75, 80னாவே இங்கே 20 மார்க்ஸ் போயிடுச்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கே எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு, ஸ்டாண்டர்டாக இருக்கும். குரூப் 2 கொஷின், குரூப் 4 கொஷின் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா அப்படி தான் இருக்கும்.
இந்த கொஷின் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆங்கில சொல்லுக்கு நிலையான தமிழ் சொல் பேச்சாற்றல். எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியே வேர்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். தெளிவாகவும் திருத்தமாகவும் தனி ஒரு வட்டாரத்துக்கு உரிய முனைப்பான உச்சரிப்பு முறை இன்றியும் பேசும் திறன். ப்ரொனவுன்சியேஷன் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா தியாகம் கதை, நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி இடத்துல தெரியல அப்படின்னா உங்களுக்கு தியாகம்னா தெரியும், சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, கதைப்பாடல், இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. மீன்ஸ் தமிழ் சொற்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருது அப்படின்னா ரிமைனிங் ஒன்று தெரியாது இருக்கும்போது இதுவாக இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக தியாகம் படிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, கதைப்பாடல் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஆங்கில சொற்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தெரியாத ஆப்ஷன் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். லெவல் கிராசிங் இதெல்லாம் 12th புக்கில் இருக்குது. இருப்பு பாதையை கடக்கும் இடம். ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ஸோ இதுவும் நம்ம ஆக்சுவலாக நான் ஒரு இயல்களில் இதுக்கு முன்னாடி தமிழில் இருக்கும் பாருங்கள், தமிழ் 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க, பாரதியாருடைய மொழிபெயர்ப்புகள்னு சொல்லிட்டு. ரெவல்யூஷன் அப்படிங்கிறது புரட்சி. வேலூர் புரட்சி அப்படின்னா நம்ம படிக்கிறோம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம். வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருள் வந்து கவனமாக. ஸோ நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்திருப்பேன், இந்த வட்டார வழக்கு சொற்கள் 11th 10th புக்கு 12th புக்கெலாம் இருக்குது. அதனால் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். மரபு பிழைகள் நீக்குக. ஸோ மரபு பிழையுள்ள தொடர் கேட்குறாங்க. காகம் கரையும் ஆந்தை அலரும் மயில் அகவும் வருது. பிழையற்ற தொடர் இதெல்லாம் கரெக்ட். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏசிடிலாம் கரெக்ட். ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க, பிழை உள்ள தொடர் தான் கேட்குறாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்ததுமே ஆந்தை அலரும் கரெக்டு, காகை கரையும் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ இல்லை சியை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிடாதீங்க. கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். பிழையுள்ள தொடர் தான் கேட்குறாங்க. 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு மாற்றி தான் ஆன்சர் பண்ணுறாங்க. இல்லத்தினருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் 10 நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. பொருந்தா சொல்லை கன்றி பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன். ஔவையார் அப்படிங்கிறது இந்த மற்ற 3 பேரோட ஔவையார் இது பொருந்தாத சொல் இந்த இடத்துல. மகர குறுக்கம் அல்லாது கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். இம், போன்மம், வரும், வளவன், கொன்மம், நறுமலர் அப்படிங்கிறது வராது. ஏன்னா இம்மு சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது எங்கே நறுமலர்னு தான் வருது. இம்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒலிப்பதில்லை. நீங்கள் சேர்த்து படிக்கும்போது தெரியும் நறுமலர் அப்படின்னு தான் வருது. இம்மு நமக்கு ஒலிக்கலை. ஸோ மகரம் குறுக்கம் அல்லாதது ஆப்ஷன் டி. ரிமைனிங் 3 படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். படித்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். பாடுதல், கெடுதல், படித்தல் அப்படிங்கிறது இதெல்லாம் தொழிலை டிஃபைன் பண்ணுது. இதெல்லாம் தொழிலை வந்து கெடுதல் அப்படிங்கிறது ஓகே. அதுவும் இதெல்லாம் தொழிலை டிஃபைன் பண்ணுறது. பாடியவள் அப்படிங்கிறது தவறான சொற்கள். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. ஸ்கூல் புக்லேயும் நம்ம படிக்கிறோம். எதிர்ச்சொல் ஐம்பெரும் காப்பியத்துக்கு ஆப்போசிட் ஐஞ்சிரும் காப்பியம்.
அது இதெல்லாம் பாருங்கள், நான் தான் சொன்னேன் ஐம்பெரும் காப்பியன்னா என்ன, ஐஞ்சிறு காப்பிய நூல்கள்லாம் என்ன. ஸோ அதில் சமண நூல்கள்லாம் எது, எது பௌத்தவ நூல்கள், எந்த காலத்தில் இயற்றப்பட்டது, யாரை அடிப்படையாக கொண்டு நூல்கள் எழுதப்பட்டது, நூல் ஆசிரியர், நூலின் வரக்கூடிய கதை மாந்தர்கள், இதெல்லாம் கூட கேட்கலாம். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கதை மாந்தர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பற்றியும் நீங்கள் ஒரு சில வரிகள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நகுதல் அப்படின்னா அழுதல், எதிர்ச்சொல். இடர் அப்படின்னா துன்பம், இதனுடைய எதிர்ச்சொல் வந்து இன்பம். இடராளி, ஆளினா கடல். பாருங்கள், நம்ம கடலுக்கு இணையான பாடலே நம்ம கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். ஆளிக்கு இணைன்னு சொல்லி ஒரு இரட்டொரு மொழி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும் 10th புக்கில். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை சப்ஜெக்டை படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தான் இன்றைக்கி டெஸ்ட் பேட்ஜி மெட்டீரியல்ஸ் மனப்பாடம் பண்ணுறோங்கிறோம். நூட்கள் எழுதும் போதெல்லாம் கூட அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, சொல்லியே எழுதியிருக்க மாட்டாங்க. பொருள் தெரிஞ்சு வாழ்க்கையோடைய அடிப்படை நூட்கள் தமிழ் நூட்கள்லாம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் எங்கேயுமே யாருமே எழுதுனது கிடையாது அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அதனுடைய பொருள் தெரியாமல் மனப்பாடம் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் டெஸ்ட் எழுதுறதுக்கு நான் என்னுடைய கிளாஸை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஒவ்வொரு இயலுமே கிளாஸை பார்த்திங்கும் போதே நான் நிறையா வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீஃபாக அப்படி தான் சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எழுதியிருக்கிறவங்களுக்கு. இப்போ காற்றை பற்றி எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி மழை பொழியுங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்குங்களா? எல்லாமே தெரிஞ்சதுனால தான் அந்த நூலை அந்த மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. காற்று அப்படின்னா தென்றல் காற்று, பருவ காற்றுகள், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, பருவக்காற்றுகள். அதே மாதிரி காற்றோடைய திசையை அறிந்து கப்பலை இயக்குதல், காற்றோடைய பயன்கள், ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காற்றை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் மட்டும் கிடையாது உங்களுக்கு, எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ்லேயே கூட நானும் ஷார்ட்கட்ஸ் வேறு, லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ் வேறு. லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா எல்லா ஸ்கூலில் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருந்தால் அது லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸு. அதுவுமே நம்ம உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதே ஒரு டெக்னாலஜி பேப்பரில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸில் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர்லாம் அசம்ஷன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அசம்ஷன் அப்படின்னா அதனுடைய பேராமீட்டர் இதுதான். உங்களுக்கு ஹீட் இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துங்க, தனி ஊஞ்சல். ஓகேங்களா? தனி ஊசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அசம்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி டிஃபைன்டு. அதெல்லாம் சயின்டிஃபிக்காக ஃபிசிக்ஸாக தியரத்துலேயே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம திரும்பவும் அசம்ஷனை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸு. நீங்கள் ஷார்ட்கட்ஸ்னு சும்மா ஒரு சம்மு போட்டு வந்துட்டு ஜென்ரலாக ஒரு கொஷின் கொடுத்து நீங்கள் ஷார்ட்கட்ஸ்னால் எக்ஸாம் ஹால் எப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஷார்ட்கட்ஸ் வேறு, சப்ஜெக்ட் நாலேஜ் வேறு. லாஜிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஓகே. லாஜிக்கலாக நீங்கள் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஈவன் நீங்கள் பேங்க் எக்ஸாமே நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் எல்லாருமே மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாமே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஷார்ட்கட்ஸு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேங்க் எக்ஸாம் எல்லாருமே இதை பாஸ் பண்ணிடலாமே ப்ரிலிம்ஸே. மேக்ஸிமம் கட் ஆஃப் இருக்குது சார் அப்படின்ல, கட் ஆஃபே உங்களுக்கு 52 ப்ரிலிம்ஸில் 56 அந்த மாதிரி தான் வருது. SBIPOலாம் 53 54 தான் ப்ரிலிம்ஸு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து மெயின்ஸ் இருக்கும். தானூறு அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. 46 47லாம். ஸோ இந்த மாதிரி 3 சொற்களாக பிரித்து எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அஞ்சிலோதின்னு சொல்லி ஒரு சொற்கள் இருக்கும். அதாவது ஓல்டு 11th புக்கிலிருந்து எடுத்துருக்குறாங்க. ஓல்டு 11th 12th புக்கும் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க.
ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு, ஏதாவது நூலாசிரியர், ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஓல்டு 11th 12th புக்கில் மரபு பிழை நீக்குக, வலுவு சொற்கள் நீக்குக, மயங்கொலி பிழைகள் தொடர் நீக்குக, இதெல்லாமே ஓல்டு பழைய 11th 12th புக்கில் கொஸ்டின்ஸ்லாம் இல்லை, கான்செப்ட்லாம் கவர் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஓல்டு 11th 12th ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் என்ன சொல்லும் பொருளுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுற போகிறது கிடையாது. சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ரீட் தி பேசேஜ். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இது. ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட், சார் சிவி ராமன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேவை எவ்ரி இயர் February 28 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, தேசிய அறிவியல் தினம், இதெல்லாம் ஸ்கூல் மேலேயே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவருக்கு எந்த ஆண்டு முடிவை வெளியிட்டார் இந்த பேசேஜ்லேயே கொடுத்துருக்குறாங்க. 1928. ஸோ ஆப்ஷன் பி. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் சர் சிவி ராமன். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தானே அவர் 1913 வாங்கியிருப்பாருங்களே இலக்கியத்துக்கு. ஆனால் நமக்கு பேசேஜில் இதுதான் கொடுத்துருக்குறாங்க, கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசுன்னு. அதனால் பேசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எடுத்துருங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் 1913 இலக்கியம். ஆனால் இந்த பேசேஜில் கொடுத்துருக்கிறதுனால ஆன்சரை நீங்கள் ஆப்ஷன் டியை எடுத்துருங்க. ஓகேங்களா. இன்கேஸ் பேசேஜில் இதை பற்றி டிஃபைன் பண்ணலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே பேசேஜில் டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆப்ஷன் ஈவன் வேறு ஏதாவது பேசேஜ் கொடுத்து வேறு எப்படி கொஷின் கேட்டாலும் பேசேஜில் இருந்தது அப்படின்னா அது ஓகே. இலக்கண குறிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இலக்கண குறிப்பு சார்ந்த வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு இன்சிடெண்ட்டு, இதெல்லாம் அந்த பேசேஜில் இருக்கிற ஆன்சர் எடுத்து ஆப்ஷனாக சூஸ் பண்ணிடுங்க. இலக்கண குறிப்புக்கு நம்ம அப்படி ஆன்சர் டிஃபைன் பண்ண முடியாது. எஸ். அதே மாதிரி இப்போ நம்ம நடத்தக்கூடிய மேக்ஸ்லாம் நீங்கள் பேங்கிங்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா எக்ஸாம்லையுமே பாருங்கள், உங்களுக்கு பிஓ எக்ஸாமில் கூட எல்லாமே ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, எல்லா ப்ரைவேட் பேங்க்கு, பப்ளிக் செக்டர் எல்லாமே ஆப்டிடியூட் ரீசனிங்கிறது பேசிக்ஸு. ஸோ எல்லா எக்ஸாமுமே நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதில் எல்லாமே நம்ம படிக்கக்கூடிய ரீசனிங் எல்லாமே வரும், ஆப்டிடியூடும் எல்லாமே வரும். ஸோ எக்ஸாம்ஸும் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் வெறும் மேக்ஸ் நாலேஜ் தானே அதில் உங்களுக்கு. மேக்ஸே அடிஷ்னலாக இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பேசிக் கிராமர், கம்யூனிகேஷன் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியா லெவலில் பேங்கிங்ஸ் லெவலில் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நோ ப்ராப்ளம். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். பேசிக் கிராமர் தான் கேட்குறாங்க. பேசேஜ் கொடுத்துட்டு எப்படி தமிழில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி தான். ஸோ 6 to 10th பேசிக் கிராமர்ஸ் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செஷனில் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் ஒரு சில யூனிட்ஸ் மட்டும் நான் எடுத்து செஷனில் நான் கொடுக்குறேன். 30 minutes 40 minutes டைம். 40 minutes நீங்கள் பார்க்காதீங்க. அதில் கண்டென்ட்டு, கான்செப்ட்டு என்ன அடிஷ்னலாக சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே தமிழ் புக்லேயும் வரும். உங்களுக்கு ஜியாகிரஃபி புக்கில் இருக்கிறதும் ஒரு சில டேட்டா கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு இடத்துல மெமரி பண்ணி அங்கே ஒரு இடத்துல மெமரி பண்ணி இதுக்கும் அதுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருந்ததுனாவே கூட உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஒரு இடத்துல படித்தாலும்
அங்கே படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. அங்கே படித்தாலும் இங்கே இதை நம்ம படிச்சிருக்கிறோம், அதான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரியும் போது தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்போ தான் உங்களுக்கு ஓவராலாக கோ த்ரூ பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துல படிச்சுட்டு அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு இன்னொரு மாதிரி படிச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு சப்ஜெக்ட் நாலேஜ் வராது. நேற்று நம்ம படித்ததுலேயே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை போது அதிகமான மழை பொழிவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரினியூபிள் எனர்ஜி, இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள், காற்றாற்றல், விண்டு, சோலார், பயோமாஸ். ஓகேங்களா. கோல் அப்படிங்கிறது இட் இஸ் அன் நான் ரினியூபிள் கன்வென்ஷனல் எனர்ஜி. ஓகேங்களா. அது வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள். இது அப்படின்னா நிலக்கரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஜிகேல ஜிஎஸ்சில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுலேயுமே பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்து இது 3 கொடுத்து நிலக்கரின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சப்ஜெக்டை லேர்ன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செஷனில் மேக்ஸ் நான் டீச் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2378 இந்த 4 நம்பருடைய 1ஆம் இலக்கம் எண். ஓகேங்களா. அதனுடைய கான்செப்டை டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டைம். ஸோ நோட்ஸ் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 டேஸ் கழிச்சு ஓவராலாக அந்த நோட்டை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கும் சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரிமைனிங் வேறு கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா நல்லா ஈஸியாக இருக்கும்.